ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி சைனா கிராஸ் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சைனா கிராஸ் நம்ம வாங்கி நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ப நம்ம ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 minutes to 10 minutes நம்ம ஊற வச்சுட்டு பால் நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிடணும். நல்லா திக்காக காய்ச்சினா தண்ணி ஊற்றாத, அது காய்ச்சி நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடல் பாச்சி நம்ம சைனா கிராஸு நல்லா கொதிக்க விடுவோம். இது நல்லா சூடாகிறச்சே நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அதில் சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற பால் நம்ம அதில் சேர்க்க வேண்டும். வாங்க இப்போ நம்ம அந்த பாலை சேர்த்துடலாம். பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா சூடான பிறகு நம்ம அதில் சர்க்கரையை சேர்க்கணும். அதற்கு பிறகு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கிறேன் ஃபார் டேஸ்ட்டு. இந்த 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து தண்ணி இல்லைன்னா நம்ம பாலும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அது நல்லா கலக்கி விட்டு அது அந்த கடல் பாய்ச்சியில் போட்ட வேண்டியது தான். அந்த கடல் பாய்ச்சி கொதிக்கிறச்சியே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றிடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற்றி நல்லா சூடான உடனே அதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நல்லா கொதி வர வரைக்கும் சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி ஒரு லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம அதை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு நல்ல தட்டில் இதை ஊற்றிடலாம். வாங்க, இப்போ சூடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தட்டில் ஊற்றிடுவோம். இந்த மாதிரி நல்லா தட்டில் ஊற்றிடுங்க. நான் ஒரே தட்டில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 தட்டில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றினா நல்லா மெலிசாக வரும். நான் ஒரு தட்டில் ஊற்றிருக்கேன். அது நல்லா திக்காக வரும். இப்போது பாருங்கள், இது நல்லா ஆறின உடனே நம்ம கட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம தேவைக்கேற்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. வாங்க, இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது குட் ஃபார் ஹெல்த் கூட, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி கூட. வாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.